வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் உரையாற்றுகிறார். கூட்டத்தொடரை தொடங்கி வைக்கிறார். அதைத் தொடர்ந்து ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒன்றிய பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்ய உள்ளார். அடுத்த நிதியாண்டிற்கான ஒன்றிய பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் இறுதியில் தொடங்கி 2 கட்டமாக நடத்தப்படும். அதன்படி பெரும் எதிர்பார்ப்புடன் முதல் கட்ட நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வரும் பிப்ரவரி 19ஆம் தேதி வரையிலும், 2ஆம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 12ஆம் தேதி வரையிலும் நடக்க உள்ளது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஜனாதிபதி திரௌபதி முர்மு காலை 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வைப்பார். அதைத் தொடர்ந்து ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மக்களவையில் நாளை தாக்கல் செய்வார். இது அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக தாக்கல் செய்யும் 8வது பட்ஜெட். முன்னதாக அவர் இன்று மக்களவை மற்றும் மாநில